நம்ம வந்து சோடா ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் அதை வச்சுருந்தேன், ஆப்பிள் கட் பண்ணுறதுக்காக நான் வச்சுருந்தா கூட நம்ம சொன்னாலும் கூட ஆயுதம் தானே, கத்தி தான். அந்த கத்தியை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு இருக்குது இல்லை, பாதுகாப்பு அம்சத்துக்காக வச்சுக்கணும். அம்பேத்கர் சொன்ன சட்டம் அதெல்லாம் நிறைய சார். எம்ஜிஆரே சொன்னார் சார், தற்காப்புக்கு கத்தி வச்சுங்கன்னு சொன்னார். எம்ஜிஆரே சொன்னார், அம்பேத்கர் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறேன். அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் நான் இப்போ என் பார்வை என்ன தெரியுங்களா, அந்த கத்தியை வந்து என்னென்னா வந்து டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி சம்பவம் நடந்ததை எப்படி குற்றம் சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து டிஜிபி ஆஃபீஸ் போகும்போது வந்து கையில் வந்து ஒரு கத்தியோடு போயிருக்கிறாருன்றது ஒரு வாதத்துக்கு நம்ம எடுத்து தானே ஆகணும். நேர்மையாக நம்ம பேசுகிறோம். ஏர்போர்ட் மூர்த்தியும் நமக்கு நல்ல நண்பர் தான், பழக்கம்தான், எல்லாம் ரைட்டு. இங்கே யாரும் வந்து எதிரி விரோதின்ற அடிப்படையில் பேசலை. ஆனால் அவர் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அந்த கத்தியை எடுத்தாருன்றதுல சந்தேகம் கிடையாது. அந்த கத்தியை எதுக்கு பயன்படுத்தினார், அந்த கத்தியை எதுக்கு தன்னை தற்காத்துறதுக்காக அந்த கத்தியை வந்து அவர் எடுத்தாருன்றது கன்ஃபார்மாக தெரியுது நமக்கு. காட்சிகள் மூலமாக தெளிவாக தெரியுது. அவர் சும்மா ஒன்றும் போயிட்டு ரோட்டில் போகிறவங்களை வந்து கூப்பிட்டு கத்தியை காமிக்கல, இல்லை வந்து கத்தியில் வந்து குத்தலை வெட்டலை. தன்னை அடிக்க வர்றவங்களை வந்து தற்காத்துக்கிறதுக்காக அந்த கத்தியை எடுக்கிறாருன்றதை நம்ம பார்த்துக்கணும். அது சட்டப்படி அது சரியாக தவறானா நீதிமன்றம் பேசும்போது அது நம்ம சொல்ல முடியாது.